எதுக்காக அரசு பணியை கொடுக்கணும், எதுக்காக இப்படி அசிங்கப்படணும்? கரூர்ல உங்களை பார்க்கறதுக்காக தானே மக்கள் வந்தாங்க. வேற கட்சி தலைவர் யாருன்னா வந்தாங்களா? எடப்பாடி வந்தாரா? ஸ்டாலின் வந்தாரா? இல்ல சீமான் யாருன்னா வந்தாங்களா? அவங்கள பார்க்க போயிட்டு என்ன ஆச்சா? உங்களை பார்க்கறதுக்காக உங்களுடைய ரசிகர்கள் தானே அங்கே வந்தாங்க. கூட்ட நெரிசல்லாம் அவங்க உயிரிழந்தாங்கல்ல, அந்த பொறுப்பை யார் ஏற்றுக்கணும்? முழுக்க முழுக்க அரசாங்கத்தின் மீது பழியை போட்டு நீங்கள் ஓடணும்னு நினச்சா அது சரியா? சரி, ஓட்டுனீங்க, எதற்காக அரசு பணி? அந்த கூட்ட நெரிசலில் இறந்தவங்களுக்கு எதுக்கு தூக்கி கொடுத்தீங்க? ஆல்ரெடி உங்கள் கட்சியோட சார்பாக 20 லட்ச ரூபாய் கொடுத்துருக்கீங்க. தமிழக அரசு போதாதிக்கு இன்னும் ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்தாங்க. இன்னும் பிற கட்சிகள்லாம் சேர்த்தா எப்படியும் ஒரு 30-35 லட்சம் வரைக்கும் அந்த மக்களுக்கு நிதியுதவி மட்டுமே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு கரூரில் பை எலெக்ஷன் வருது அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக, இடைத்தேர்தல் வருது அப்படின்ற நோக்கத்துக்காக மட்டும்தான் விஜய் இவர்களுக்கு அரசு பணி கொடுத்தாருன்னு ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். விஜயனுடைய அரசியல் மட்டமான அரசியல். விஜய் தங்கிட்ட இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த வேலைகள்லாம் பண்ணாரு. ஆனா கோர்ட்டுக்கு முதல்வர் யாருன்னு தெரியாது, மந்திரி யாருன்னு தெரியாது, பிரைம் மினிஸ்டர் யாருன்னு தெரியாது. கோர்ட்டு நியாயத்தை மட்டும் தான் பேசும். இன்னைக்கு மதுரை உயர்நீதிமன்றம் தாவேக தலைவர் விஜய் அவர்களை நறுக்குன்னு கொட்டி அனுப்பி விட்டுருக்காங்க. நீங்க அதிகாரத்தை தவறான முறையில பயன்படுத்துறீங்க, நீங்க வழங்கியிருக்கக்கூடிய இந்த அரசு பணி அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருக்கு அப்படின்னு சொல்லி மதுரை உயர்நீதிமன்றம் நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. முக்கியமா அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா, இன்னைக்கு அரசு பேருந்துல அடிபட்டு எவ்வளவோ நபர்கள் உயிரிழக்கிறாங்க, அந்த குடும்பத்துக்கு உங்களால் அரசு பணி கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியை நீதிபதி எழுப்பியிருக்காங்க. இதற்கு பதிலாக பேசின தாவேகாவினுடைய வழக்கறிஞர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சார் ஸ்டெர்லைட் போராட்டத்தில் சுட்டு கொண்டாங்க, அவங்களுக்கு எல்லாமே அரசு பண்ணி கொடுத்துருக்கு இந்த அரசு, அதாவது போன அரசு அரசு பண்ணி கொடுத்துருக்காங்க, அது எப்படி சார்? அஜித்குமார் லாக்அப் டெத்தில் இறந்தார் இல்லையா, அவங்களுக்கு அரசு பண்ணி, அவரோட தம்பிக்கு அரசு பண்ணி, இதெல்லாம் சரியானு கேட்டிருக்காங்க. நீதிபதி தரமான ஒரு ரிப்ளையை கொடுத்துருக்காரு. இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் கவர்மெண்ட்டுக்கு நேரடியாக தொடர்பு இருக்கு. காவல்துறை அதிகாரிகள் தான் ஸ்டெர்லைட்டரை சுடுறாங்க, அஜித்தை அடித்து கொண்டதும் காவல்துறை அதிகாரிகள் தான்ட்டு நம்மளுடைய வழக்கில் தெளிவாக எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. ஆனால் கரூர் வழக்கை பொறுத்த வரைக்கும் அரசின் மீது தான் தவறு அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது உங்ககிட்ட? நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க, எப்படி நீங்கள் அரசின் மீது பழி போட முடியும்? எதற்காக இவங்களுக்கு அரசு வேலை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகளை எழுப்பியிருந்தாங்க. கரூர் அந்த கூட்ட நெரிசலில் பார்த்தீங்கன்னா, இப்போ மாவட்ட செயலாளராக இருந்த மதியழகனுடைய மனைவி கூட்டத்துக்குள்ள ஏகப்பட்ட பொய் பேட்டி கொடுத்தாங்க. அது எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னு தெரில. கூட்டத்துக்குள்ள யாரோ கத்தி எடுத்துகிட்டு குத்திட்டாங்க, கத்தி எடுத்துகிட்டு சீவிட்டாங்க, உள்ளே டக்கு டக்குன்னு திமுகவுடைய ஆட்கள் உள்ளே பூந்து எல்லாரையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அப்படின்னு அந்த அம்மா வாயில் எவ்வளோ பொய் வர முடியுமோ அவ்வளோ பொய்யை பேசியிருப்பாங்க. அதற்கான எவிடன்ஸ் என்னன்னா நம்ம அப்பையிலேருந்தே கேட்டுட்டு இருக்கோம். அதோ தரேன், அங்கே தரேன், இங்கே தரேன். தாவேகாவை சேர்ந்த ஆதவர்ஜுனாவாக இருக்கட்டும், அவங்க கட்சிக்காரர்களாக இருக்கட்டும், எல்லாமே எங்ககிட்ட இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னி வரைக்குமே பார்த்தீங்கன்னா அதற்கான எந்த எவிடன்ஸும் கொடுக்கல. அவங்க அரசு வேலையெல்லாம் உங்களுக்கு அவ்வளோ சாதாரணமாக போயிடுச்சு. இன்னைக்கு நம்மளுடைய இராணுவத்தில் எவ்வளோ நபர்கள் உயிரிழக்கிறாங்க, மீனவர்கள் இலங்கை மீனவர்களால் சுட்டு கொல்லப்படுறாங்க, அவங்களுடைய குடும்பத்துக்கெல்லாம் நம்ம அரசு வேலை கொடுக்குறோமா? கிடையாது. ஒன்றும் இல்லாத ஒரு நடிகனை பார்க்க போயிட்டு இன்றைக்கி ஒரு அரசு வேலையை தூக்கி கொடுத்தா யார் தான் ஏற்றுப்பாங்க? விஜயோடைய ரசிகர்கள் தொண்டர்களே இந்த விஷயத்தை ஏற்றுக்கல, எதிர்த்து தான் பேசிகிட்டு இருக்காங்க. விஜய்க்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இன்றைக்கி அரசு வேலை போனது என்னால் ஏற்றுக்கவே முடியலன்னா, ஜனநாயகன் படம் வந்துச்சுல, இன்றைக்கி பாருங்கள் 250 கோடி வசூல் உங்கள் கட்சிக்காரன் போட்டுட்ருக்கான், உங்கள் ரசிகர் போட்டுட்ருக்கான். அதுலேருந்து ஆளுக்கு ஒரு 2 கோடி எடுத்து கொடுங்க. ப்ரொடியூசரை தான் இப்போ உங்களாச்சே, நீங்கள் சொல்கிறது தானே கணக்கு, எடுத்து கொடுங்க. உங்களுக்கு தான் இப்போ கலெக்ஷன் நல்லா வருது, நீங்கள் தான் மாஸ் பண்ணுறீங்களே, ரீரிலீஸ் பண்ண படத்தில் இவ்வளோ பெரிய கலெக்ஷன் இருக்குன்னு நீங்கள் தானே நீங்கள் பீத்திட்டு இருக்கீங்க. அதுலேருந்து அந்த மக்களுக்கு 1 கோடி 2 கோடி எடுத்து கொடுங்க. அதாவது இந்த விஜய்க்கு இதெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியாமலா அரசு பண்ணி கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறீங்க? தெரியும். இதை எதிர்த்து வாதிடுவாங்க, இதை எதிர்த்து வழக்கு போடுவாங்கன்னு இவருக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சுமே அல்ப அரசியலுக்காக இன்னைக்கு அந்த மக்கள் மத்தியில் விஜய் நல்லவராக தன்னை காமிச்சிக்கிறாரு. தமிழக அரசுக்கு இது சரியா இருக்குமா சரியா இருக்காதான்னு தெரியாதா? கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டீங்க. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி அதை எதிர்த்து வழக்கு தொடர்ந்து வெற்றியும் பெற்றிருக்காங்க. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியை பார்த்தீங்கன்னா நீங்கள் மக்கள் மத்தியில் ஒரு எதிரியாக காட்டுறதுக்கான வேலைகளை இறங்கிட்டீங்க. கருணை அடிப்படையில் விஜய் வேலை போட்டு கொடுத்தாரு. இன்னைக்கு பார்த்தீங்களா, நாம் தமிழர் கட்சி அதை கெடுத்துருச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் ப்ரொபகண்டாவை இன்னைக்கு செட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதையும் மக்கள் பார்க்குறாங்க. தன்னுடைய பேக்கெட்ல இருந்து 10 பைசா எடுக்காத ஒரு தலைவனை நான் இப்போதான் பார்க்குறேன். மக்களுக்காக ஒன்றுமே பண்ணாமல், எந்த ஒரு விஷயத்துக்கும் மக்கள் கூட நிற்காம, வெறும் அந்த சினிமா போதையை மட்டுமே வச்சு இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதல்வர் ஆன பிறகும் இந்த அளவுக்கு டெக்கால்ட்டி வேலை பண்ணுறீங்கன்னா, உங்களை மாதிரி ஒரு முதல்வரை நான் பார்த்ததே கிடையாதுங்க. கடைசியாக 2-3 வருஷமாக அந்த மாணவர்களுக்கு கூப்பிட்டு கிஃப்டை கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி என்னென்ன வேலை பண்ணீங்க? இப்போ எங்கே போனாங்க அந்த மாணவர்கள்? இப்போ ஆகஸ்டே வரப்போகுதுங்க. மாணவர்கள் இந்த வருஷம் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புலாம் யாரும் மார்க் எடுக்கலையா? அவ்வளோதான், தொடச்சி விட்டீங்க.
தான் பேக்கெட்ல இருந்து காசை எடுத்து வச்சா நமக்கு என்ன கெயின் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்துல விஜய் தெளிவா இருக்காரு. மக்களே சிந்திங்க. இந்த மாதிரி நபர்கள்லாம் நீங்க யோசிக்கணும். இத்தனை வருஷம் கொடுத்தாருல, இப்ப ஏன் கொடுக்கல அப்படின்ற கேள்வி வைக்கணும். தன்னோட சொந்த பணத்துல இருந்து எடுத்து கொடுத்தோன்னு சொன்னாரு. எதுவுமே அவர் பண்ண கிடையாது. அவருக்கு மேல இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி இதெல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் பண்ணீங்கன்னா சார் உங்களை எம்ஜிஆர் கூட ஒப்பிடுவாங்க, காமராஜர் கூட ஒப்பிடுவாங்க. இதன் மூலியமா உங்களுக்கு ஓட்டு வரும். இப்போ நீங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிஃப்ட் கொடுக்குறீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் அதை வேலை செய்யற இடத்துல போய் சொல்லுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அதை ஸ்கூல்ல போய் சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒரு ஃப்ரீ ப்ரொமோஷன் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக ஒரு 50 லட்ச ரூபா நீங்கள் ஃபண்டு ஒதுக்குங்க சார். சும்மா இந்த குழந்தைங்களை கூப்பிட்டு நம்மளால முடிஞ்சது எதனா ஒன்று பண்ணி சாப்பாடை போட்டு அமுச்சு விட்டுருவோம் அப்படின்ற நோக்கத்துக்காக 2-3 வருஷமா அதை பண்ணிட்டு இப்போ அதை விட்டுட்டார் விஜய் முதல்வர் ஆனதுக்கப்புறம். இதுதான் நான் ஏமாத்துற விஷயம்னு சொல்றேன். இதை தான் மக்கள் தெளிவா இருக்கணும்னு நான் சொல்றேன். தமிழ்நாடு கரெக்டா தான் இருக்கு. தமிழ்நாட்டில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாரும் ஹாப்பியா தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தாவேகாவை சேர்ந்த நிர்வாகிகளும் சரி, அவங்களுடைய தொண்டர்களும் சரி பொய் பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க. நேத்து ஐயா கண்ணு அவருடைய தலைமையில விவசாயிகள் தலைமைச் செயலகத்தை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. எதற்காக வரணும்? விவசாயிகள் சும்மா வராங்களா? நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு தானே வராங்க. நானும் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்றேன், விவசாயிகளுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்க சார். நீங்க மற்ற திட்டத்தை ஏமாத்துற மாதிரி விவசாயிகளை ஏமாத்தாதீங்க. நாட்டினுடைய முதுகெலும்பே அவங்க தான். அவங்கள நீங்க ஏமாத்தணும்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப கஷ்டம் சார். நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஆனா கொஞ்சம் கூட இந்த விஷயத்த விஜயா இருக்கட்டும், அவங்களுடைய கட்சி நிர்வாகிகளா இருக்கட்டும் காது கொடுத்தே கேட்க மாட்டாங்க. வெறும் ஓட்டுக்காக விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி பண்றேன்னு சொல்லிட்டு அந்த விவசாயிகளை இன்னைக்கு பச்சையா ஏமாத்திருக்காரு விஜய் அவர்கள். நானும் இதை சொல்லி 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 சலிக்கிறேன் சார். விவசாயியுடைய கஷ்டம் உங்களுக்கு தெரியாது, விவசாயம் லாபத்திற்கான ஒரு தொழில் கிடையாதுன்னு சொல்லிட்டேன். அதை சொல்லியுமே பார்த்தீங்கன்னா இந்த தாவேகா அரசு கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்க மாட்டேங்குது. ஒருத்தன் அடியில இருந்து கஷ்டப்பட்டு வந்தானா இந்த வழிகள்லாம் என்னன்னு தெரியும். ஒரு பருக்கு அரிசியோட வேல்யூ என்னன்னு விஜய்க்கு தெரியுமா? தெரியாது. அவருடைய வாழ்நாளில் என்னைக்காவது மளிகை கடையில் போயிட்டு 1 கிலோ அரிசி வாங்கியிருப்பாரா? அரிசியோட ரேட் என்னன்னு அவருக்கு தெரியுமா? தெரியாது. ஆடம்பரம். இப்படி ஒரு நபரை கூட்டிட்டு வச்சதன் விளைவு தான் இன்னைக்கு மக்கள் போராடிட்டு இருக்காங்க. அடுத்ததா சேலம் மக்களினுடைய குடிநீரை சூயஸ் அப்படின்ற ஒரு தனியார் நிறுவனத்திற்கு 26 வருடம் விஜயனுடைய அரசு குத்தகை விட்டாங்க. இந்த விஷயம் ரொம்ப நாளா இருக்குங்க. எல்லாரும் தடுத்து நிறுத்தி போராட்டம் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இந்த விஜய் அரசு வந்ததுக்கு அப்புறம் அதை தூக்கி கொடுத்துட்டாங்க. குடிநீரை பிரைவேட்டுக்கு கொடுக்கறதன் பின்விளைவு என்னன்றதை மக்கள் இனிமேல் அனுபவிப்பாங்க. அவன் எப்படி தெரியுமா பண்ணுவான்? கிட்டத்தட்ட கோயம்புத்தூர்ல 1,50,000க்கும் மேற்பட்ட பைப் கனெக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டானா. தண்ணி யூஸ் பண்றீங்க இல்லையா, அதை மீட்டர் மாதிரி வைப்பான் உங்களுக்கு. இது நம்ம இதை நினைச்சிருக்கோமா? இன்னைக்கு கனவுல நினைச்சிருக்குமா தமிழ்நாட்டில் இப்படி ஒரு நிலை வரும்னு? இது சேலம் கோயம்புத்தூர் சைடில் இன்னைக்கு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. தமிழகம் முழுவதும் இது வரும். இப்போ என்ன பண்ணுவீங்க நீங்க? இன்னைக்கு நம்ம தண்ணியை யூஸ் பண்றோம். ஏதோ ஒரு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பக்கெட் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுவோம். திடீர்னு வீட்டுக்கு ரிலேஷன்லாம் வந்தாங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். தண்ணின்றது இயற்கை கொடுக்கக்கூடிய ஒரு கொடை. அதை இந்த விஜய் அரசு தூக்கி தனியார் நிறுவனத்துக்கு கொடுக்குதுன்னா இதுதான் சார் மட்டமான செயல் நான் சொல்றேன். இதுக்கு தான் தகுதியானவனை உட்கார வைக்கணும்னு நான் சொல்றேன். இது எவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு நிறுத்த போது தெரியுமா? ஏற்கனவே கரண்ட் பில் எல்லாமே டபுள் ஆகுது. போன மாசம் 200 ரூபா கட்டியிருக்கான விஜயோடைய ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் 1000 ரூபா கட்டுறான். இந்த லட்சணத்துல தாங்க ஆட்சி இருக்கு. எவனாவது மூளை இருக்கவன் எவனாவது தண்ணியை தூக்கி பிரைவேட் கிட்ட கொடுப்பானா? மக்கள் யூஸ் பண்ற தண்ணியெல்லாம் அரசு தான் பாதுகாக்கணும். இந்த அறிவு இருந்தா இந்த வேலையை நீங்க பண்ணிருப்பீங்களா? மக்களை பத்தி கொஞ்சமாவது கவலை இருக்கா? நாளைக்கு அவன் வைக்கிறதா சட்டம். உங்ககிட்ட 26 வருஷம் அவன் குத்தகைக்கு எடுத்துட்டான். நாளைக்கு அவன் போடுறதுதான் பில்லு. இது சரியா? நீ பயன்படுத்துகிற தண்ணிக்கு ஏற்ற மாதிரி தான் அவன்கிட்ட வரி வசூலிப்பான். இதை நாங்கள் எப்படி பார்க்க முடியும்? இது தேவைதானா உங்களுக்கு ஓட்டு போட்டு? பாவையா மக்கள் சாவறான் தினம் தினம் ஆட்சியில்.